வணக்கம். இன்றைய தலைப்பு திருமணம் தாமதம் என்ன காரணம்? திருமணம் ஏன் அந்த குறிப்பிட்ட வயதில் நடக்காமல் தடை ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு இனிமேலாவது அத்தடையை நீக்கி திருமண வாழ்க்கையை அமைத்து மணமக்கள் சிறப்பாக வாழ்கிற மாதிரி நான் சொல்றேன். அதில் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க சார், நல்லா இருக்கிறாங்க, நல்லா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், திருமணம் தாமதமாகுவதற்கும் தடை ஏற்படுவதற்கும் என்ன காரணம் அப்படிங்கிற தலைப்பு. இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, உங்களுடைய பையனா இருந்தாலும் உங்களுடைய பொண்ணா இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்தில் கேது இருந்து அந்த கேது செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் கடுமையான தோஷம். தாமத திருமணம் கட்டாயமாக நடைபெறும். அந்த தாமதமாகியோட திருமணம் ஆகணும் அப்படின்னா வழிபாடுகள் பண்ணாதான் நடக்கும். லக்னமும் கெட்டுருச்சு, நவகிரகங்கள்ல கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு பகவான் தன்னுடைய படம் எடுத்து உட்காந்துருக்காரு. அது நேர் 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. அந்த கேதுவோட செவ்வாய் உட்காந்துருக்காரு. நான் சொல்றது இப்போ நல்லா கேட்டுக்குங்க. மேச லக்னம், மேச லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும், 8ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். அப்ப இந்த பையனுக்காக இந்த பொண்ணுக்காக பாருங்க, 7ஆம் இடமும் தன்னுடைய பலத்தை இழந்து கடுமையான தோஷத்தை பெற்றிருக்கு. மாங்கலிய ஸ்தானமான 8ஆம் இடமும் கெட்டிருக்கு. இது எப்படி வாழ்க்கையை நம்ம அமைக்க முடியும்? பல கோடிக்கு அதிபதி ஆகலாம், பல கோடி சொத்துக்கள் அவங்க பேர்ல இருக்கும். அம்மா அப்பா 100 பவுன் நகை வச்சு கார் வாங்கி வச்சு ரெடியா இருப்பாங்க பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு. ஆனால் தடைப்பட்டே இருக்கு. எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் நடக்காது. இந்த மாதிரி அமைப்புகள் என்ன பண்ணணும்? அந்த பையனா இருந்தாலும் அந்த பொண்ணா இருந்தாலும் இப்ப என்ன வயதுங்கிறது பாருங்க, என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க, இந்த திசையில் என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க, எந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்குங்க, நட்சத்திர அதிபதி யாருன்னு பாருங்க. இந்த 3ஐயும் வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஜாதகம் எப்படி நடக்கிற திசை திருமண வயதில், அந்த புத்தி ஏதோ ஒரு திசை நடந்தாலும் அது புத்தி வரும். அடுத்தது உங்க அந்த குழந்தை நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை. இப்ப அஸ்வினி என்று வைத்துக் கொள்ளுங்கள் கேது, பரணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் சுக்கிரன், கார்த்திகை என்று வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன். இப்படி நட்சத்திர அதிபதி மேசம் அப்படின்னா இந்த 3 நட்சத்திரம் தான் வரும், அது எந்த சந்தேகம் வேண்டாம். இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் நட்சத்திர அதிதேவதையும் வணங்க வேண்டும். ஜாதகப்படி நடக்கூடிய திசைகளுக்குரிய வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். எந்த புத்தி நடந்தாலும் அந்த புத்திக்குரிய வழிபாடுகளையும் செய்த பிறகு வீட்டில் கலசம் வைத்து, குடம், பித்தளை குடம் வைத்து, ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம் வைத்து 27 நாள் பூஜை செய்ய வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம் வைத்து 27 நாள் தொடர்ந்து அந்த பெண்ணோ அல்லது அந்த பையனோ தன்னுடைய தாயார் தந்தை யாரா இருந்தாலும் தனக்கு மருமக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டு பெண் தினசரி வழிபாடுகள் பண்ணிட்டு வந்துட்டு அந்த 27 நாளுக்குள்ள இந்த 3 ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டும். சென்ற பிறகு 27 நாள் பூஜை முடிஞ்ச பிறகு அந்த கலசத்தில் நிறைய பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசியை கொண்டு போய் நிறகுடத்தோட உங்க குலதெய்வத்தை கொண்டு கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். இப்படி கரெக்டா பண்ணினீங்கன்னா 90 நாள்ல கல்யாணம் ஆகிடும். நிறைய நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, இது கரெக்டா செய்யறாங்க. எப்ப வருவாங்க அப்படின்னா, எப்ப தெளிவான கணக்கு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, எப்ப அவங்களுக்கு திருமண வயது வந்து தாமதமாயிட்டே இருக்குதோ அந்த காலகட்டங்களில் கல்யாண யோகம் கடவுள் கொடுக்கும் போது நம்ம சந்திப்பாங்க. 22 வயசுல 23 வயசுல ஆக வேண்டிய கல்யாணம் 29 வயசு வரைக்கும் பெண்களுக்கு இழுத்துக்கிட்டே போகும். நான் சொல்றது 23 வயசு ஆரம்பிக்கும் போது நீ வந்து பார்த்துருக்கலாமே, நல்ல திறமையா பாக்குறவங்க பார்த்து பாதுகாப்பு பண்ணிருக்கலாமே, கல்யாணம் ஆயிருக்குமே. சோ அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம் இல்லை. 27 29 வரணும்னு தலையெழுத்து இருந்ததுன்னா அந்த டைம்ல தான் சந்திப்பாங்க. சந்திச்சு இது வழிபாடுகளை பண்ணி அந்த திருமண வாழ்க்கைய நிறைவான யோகத்தை அடைவாங்க. அது மாதிரி ராகு கேது லக்னத்திலோ 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கை தடை தாமதம். அதே ஜாதகத்துல 8ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள், இப்ப கார்த்திகை மாசம் பிறந்திருந்தோம்னா சூரியன் அங்க இருக்கும்,
இந்த சூரியன் கூட புதன், சுக்கிரன் இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது மாங்கலிய ஸ்தானத்தை தடுக்கும், மாங்கலியம் கிடைக்க விடாம தடுக்கும். இதை சரி பண்ணுவதுதான் அந்த வயலில் நடக்கக்கூடிய ஜாதகப்படி நடக்கக்கூடிய கிரகக்குரிய வழிபாடுகள். எல்லா வழிபாடு பண்ணின பிறகு கடைசியா குலதெய்வத்துக்கு போய் இந்த முழுமையான வழிபாடுகளை ஜாதகப்படி பண்ணிட்டு இருந்தாயே, நீதான் என் குழந்தையை காப்பாற்றணும், வாழ்க்கை கொடுக்கணும்னு குலதெய்வத்தை வணங்கி வேண்டிட்டு வந்தோம்னா 90 நாள்ல கல்யாணம் ஆயிரும். இது கேரண்டி. அடுத்ததாக திருமணம் தடை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இரண்டாம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, கூட எந்த கிரகம் இல்லை அப்படி வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் ஒரு ராகு குடும்பஸ்தானத்துல, 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, சுத்தமா இருக்கு. 8ஆம் இடத்துல கேது. இது ராகு கேது தோஷம். மற்ற 7 கிரகங்களுமே இதுக்குள்ள அடங்கியிருக்கும், ஒரு லைன்ல அடங்கியிருக்கும். நீங்க ஜாதகம் செக் பண்ணிக்கிங்க, அது இந்த சைடில் அடங்கியிருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கால சர்ப தோஷம் அப்படிங்கிறது பேரு. லக்னத்துல ராகு 7ல கேது, அது லக்னத்துல கேது 7ல ராகு, இது சுத்தியுமே கிரகங்கள். அது தவிர்த்தோம்னா இந்த அந்த மாதிரி அமைப்பு இல்லாம 2ஆம் இடத்துல ராகு இருந்து அல்லது கேது இருந்ததுன்னா 8ஆம் இடத்துக்கு அடுத்த கிரகம் வரும். 180 டிகிரியில உட்காந்துருப்பாங்க ரெண்டுமே சாயா கிரகங்கள். சாயா கிரகம் என்னம்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, எங்க உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த ஸ்தானத்தை கையில் எடுத்துக்குவாங்க. 2ஆம் இடத்துல குடும்ப வாழ்க்கையில ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் 8ஆம் இடத்துல அவர் இன்னொருத்தர் இருப்பாரு, அவருடைய நண்பர். அங்க ராகு இருந்தா இங்க கேது இருக்கும், இங்க கேது இருந்தா அங்க ராகு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? திருமணம் தடை ஏற்படும். இதற்கு பெயர் தான் கால சர்ப தோஷம். 2ஆம் இடத்தை பாம்புங்கிற கிரகம் அட்டாக் பண்ணிருச்சு. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் யார், அவருக்குரிய வழிபாடு. இப்ப என்ன திசை இருக்குது அதற்குரிய வழிபாடு. மூன்றாவதாக இந்த 2 வழிபாடுகளையும் செய்த பிறகு மூன்றாவதாக ராமேஸ்வரம் சென்று கடல் நீராடி 22 தீர்த்தத்தில் குளித்த பிறகு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் 90 நாளில் திருமணம் ஆகிவிடும். இதுல எந்த சந்தேகம் வேண்டாம். என்ன காரணம்? 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் இருக்கு, பாம்பு தான் இருக்கு. 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு, லக்னம் சுத்தமா இருக்கு. இது வேற எக்ஸசை எந்த போதையும் தேவையில்லை. 2ஆம் அதிபதி யாரு, 8ஆம் அதிபதி யாரு, அந்த கிரகத்தினுடைய வீடு எங்க இருக்கு, அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. 2வது ஒரு முறை ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு 22 தீர்த்தத்துல குளிச்சுட்டு வாங்க, அந்த தோஷ நிவர்த்தி ஆகி கல்யாணம் ஆகிடும். இப்படி திருமணம் தடை ஏற்படுறதுக்கு இதுதான் மெயின் காரணம். அடுத்தபடி அந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ குடும்ப வாழ்க்கை தாமதமாகும், தடை ஏற்படும். அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும் ராகு தோஷம் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு, லக்னம் சுத்தமா இருக்கு, 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 7, 8 சுத்தமா இருக்குது. ஆனால் என்ன ஆகும்? செவ்வாய் ஒரு இடத்துல அமர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 8ஆம் பார்வையாகவோ 2ஆம் இடத்தை பார்ப்பார். பார்க்கும்போது என்ன ஆகும்? திருமணம் தடை ஏற்படும். இப்ப மேச லக்னம் எடுத்துக்கொண்டால் துலாம் ராசியில் செவ்வாய் இருந்தால் தன்னுடைய 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். செவ்வாய் இந்த பார்வையை படும்போது என்ன ஆகும்? டக்குன்னு லாக் ஆகும். குடும்பத்தை செவ்வாய் பார்க்கும்போது திருமணம் தடை ஏற்படும். அதற்குண்டான வழிபாடுகளை செய்வது எப்படின்னா, இப்போ நடக்கிற திசைக்குரிய ஆலய வழிபாடு செய்யிட்டு ஏதோ ஒரு முருகன் டெம்பிள்ல முருகன் கோயில்ல போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு 16 அகல் விளக்கு கார்த்திகை விளக்கு ஏற்றி வச்சு நம்ம கும்பிட்டு வந்தோம்னா தோஷத்தினுடைய ஆக்குதல் குறைஞ்சு மன வாழ்க்கை அமையும். இப்படி திருமணம் தடை ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அந்த காரணத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது முழுமையா உள்வாங்கி அதுக்குரிய வழிபாடுகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா என்னை நேர்ல பார்க்கட்டும் பரவாயில்ல, போன்லயே கேளுங்க, விளக்கம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லோரும் சுபிட்சமாக இந்த பூமியில் எல்லா சுகத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.